திருமணமா? ஐயையோ எங்களுக்கு வேணவே வேணாம். திருமணம் அப்படின்னு பேச்சை எடுத்தாலே நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கக்கூடிய சீன இளைஞர்கள். இதற்கு பின்னாடி என்னதான் நடந்துட்டு இருக்கு? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சமீப காலங்களாகவே சீன இளைஞர்கள் தங்களுடைய திருமணத்திற்கு நோ சொல்லிட்டு வர்றது ஒரு வாடிக்கையான விஷயமாவே இருந்து வருது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023ல 7.68 பில்லியனா இருந்த திருமணங்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது 2024ல 6.1ஆக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருடங்கள்ல இந்த அளவிற்கு எந்த ஒரு வருடங்கள்லயுமே திருமணங்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி சீன நீதிமன்றங்களுடைய தரவுகள் குறிப்பிடுது. சரி, திருமணம் தான் ஒரு பக்கம் நடக்கல அப்படின்னு பார்க்க போனா இன்னொரு பக்கம் விவாகரத்தினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு அதாவது 2024ல மட்டுமே கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் மக்கள் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு திடுக்கிடும் உண்மையா தற்பொழுது வெளியே வந்திருக்கு. திருமணம் வேணாங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா டைவர்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு போய் பார்க்க போனா திருமணம் ஆச்சு அப்படின்னா பிள்ளைன்னு ஒண்ணு வரும், அதற்கு பராமரிப்பு செலவு இருக்கு, அதோடைய கல்வி செலவு இருக்கு. இதையெல்லாம் யாரு பாக்குறது? அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வேலையானது எப்ப பறிப்போகும்னே தெரியல. அதனாலதான் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நாங்க நோங்கிற ஆன்சரை முன்னாடி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீன இளைஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சைனாவுல மக்கள் தொகையானது ஏற்கனவே குறைந்து வரும் நிலையில இப்போ திருமணத்திற்கு இவர்கள் எல்லாம் நோ சொல்றத பார்க்க போனா மிகப்பெரிய தாக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க.